உன் வீட்டுக்காரர் தான் அவ்வளவு துட்டு வச்சிருக்காருல்ல, இன்னொரு வேலைக்காரி வச்சுக்க வேண்டியதானே? நான் யாரும் பின்ன? எது? இன்னொரு வேலைக்காரி நீயே, நான் யாரும் பின்ன? ஏய், உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லா வச்சுக்கலையா? சேலத்துக்காரி. உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லா வச்சுக்கலையா? நல்லான்னா துணிமணி வாங்கி கொடுக்கறது, சோறு போடுறது, 4 இடத்துக்கு கூட்டிட்டு போய் படிச்சு நீ தான் என் பொண்டாட்டின்னு காட்டுறதா? ஏய், உண்மையை சொல்றி, அந்த ஆளு உன்னை அடிக்கிறானா? ஏன்? என்ன ஏன்? உண்மையை சொல்லு. நீ சொல்றத பார்த்தா அவன் ரொம்ப குடும்பக்காரனா இருப்பான் போல இருக்கு. முத என்ன பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பார், கக்கா பண்ண கழுகு மாதிரி ஒரு முகம், தங்கின்னு ஒரு மூக்கு, ஒத்தாலதான் வருவோம். 10 ஆளை கூட்டிட்டு வர மாதிரி சாரி கோச்சுக்காத. அதை விடு, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. பிரச்சனை தனியா ஒண்ணும் இல்ல கோமு. நம்ம வாழ்க்கையில ஹீரோயினா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆமா, அது ஒரு சைடு கேரக்டர். நம்ம ஆட்டத்தை வேற யாரோ ஆடுறாங்கப்பா. பாரு பிரபா, நான் வந்தேன்னா கண்டிப்பா நீ உதவாங்க. வெளியே பார்த்தானே சொன்னேன். பசங்களோட சேர்ந்து ஒரே சேட்டை. நமக்கு பந்து தூக்கி போடுறதுதான் வேலை. என்னடி யோசிக்கிற? சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். दीदी ठीक है, कल सुबह 6 बजे आ जाओ. கோமு, இங்க நான் தான் மூத்த வேலைக்காரி. தங்க இடம், சாப்பாடு, கொஞ்சம் பாசம், இதெல்லாம் என் சம்பளம்.